எப்போ வந்த? நான் வந்து 4 நாள் ஆச்சு. அதிசயமா இருக்கு. அதுவும் என்ன தேடி வந்திருக்கீங்க? ஆமா, ஏன் ஆட்டோல வந்திருக்கீங்க? கார் என்னாச்சு? செல்வம், அது வந்து நான் காரை வித்துட்டேன். வித்துட்டீங்களா? ஏன் சார்? வண்டி நல்ல கண்டிஷன்ல தானே இருந்துச்சு, அப்புறம் ஏன் வித்தீங்க? போன வெள்ளிக்கிழமை அதுவுமா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வயசான காலத்துல என்னாலையும் டிரைவ் பண்ண முடியல. அது இல்லாம ஒரு ஆளுக்கு எதுக்குன்னு தான் காரை வித்துட்டேன். என்ன சார் நீங்க? ஏன் நந்தினி, நீயாவது சொல்லக்கூடாதா? நீயும் உன் வீட்டுக்காரர் வரும்போது போர்த்து வரதுக்குலாம் ஒரு வண்டி வேணும்ல? செல்வம், அப்பா காரை விக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நான் என்ன சொல்ல முடியும்? விடு செல்வம், தேவைப்படுறப்ப வாங்கிக்கிட்டா போச்சு. அதுவும் சரிதான். சரி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க. நாங்க வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டோம். செல்வம், நீ சாப்பிடுப்பா. அதெல்லாம் இருக்கட்டும் சார், பரவாயில்ல. அர்ச்சனா, நீ பேசிட்டு நான் போய் கூல் ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன். செல்வம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ முதல்ல உட்காரு. உட்காரு செல்வம். உட்காருப்பா. செல்வம், பேப்பர் டிவில எல்லாம் பார்த்தேன்ப்பா. அதை பார்த்ததும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. நானும் இடையில வந்து பார்க்கலாம்னு நினைச்சேன். உடம்புக்கு தான் முடியாம போயிடுச்சு. நந்தினி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நேரம் கிடைச்சது. உன்னை பத்தி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நீ இங்க ஷெட் வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம்ப்பா. என்னதான்ப்பா நடந்தது? எல்லாம் அந்த ராஜசேகர் செஞ்ச சதி சார். குடும்ப பகையை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கிட்டான். என்ன செல்வம் இது? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நீ அப்பா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? அது வந்து நந்தினி, இது வரைக்கும் ஏற்கனவே என் வாழ்க்கையில் அப்பா நிறைய உதவி செஞ்சிருக்காரு. நீ கூட ராணி கல்யாண விஷயத்துல நகையெல்லாம் கொடுத்து பெரிய உதவி பண்ணிருக்க. அந்த நகைக்கு நான் இன்னும் வட்டி கூட கொடுக்கல. அதை விடு செல்வம். அப்படி இல்லை நந்தினி, நான் எப்படியும் கூட சீக்கிரம் அந்த நகையை மீட்டு கொடுத்துருவேன். அந்த நகை விஷயத்துல அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டியா? என்ன சொல்ற? ஆமா நந்தினி, என் மாமனார் வீட்டில் நகை வாங்குறது வரதட்சணை, அது கௌரவ குறைச்சல் தான் நான் அர்ச்சனா வீட்டிலேருந்து நகை வாங்காம இருந்தேன். ஆனா நீ இன்னொரு வீட்டு மருமகளா இருந்தும் கேட்டோன்னு அந்த நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். இது எவ்வளோ பெரிய விஷயம். நீ நகையை கொடுத்தது உன் மாமனார் மாமியாருக்கெல்லாம் தெரியாதா? நகை கொடுத்த விஷயம் என் மாமனார் மாமியாருக்கு தெரியாது. அவருக்கு தெரியும். அவரு ஒன்னும் சொல்லல. கவலைப்படாத நந்தினி, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த நகையெல்லாம் மீட்டு கொடுத்துட்றேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் மட்டும் கொடு. ஒன்னும் அவசரம் இல்லை செல்வம். உன்னால எப்ப முடியுமோ கொடு, அது போதும். சரி. ஆமா, உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? நானும் ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து. நீ வரும்போதெல்லாம் தனியாவே வர, அவரை கூட்டு வர மாட்டேங்கிற? அது அவர் பிசினஸ் அது இதுன்னு ரொம்ப பிஸியா இருக்காரு செல்வம். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா செல்வம், ஏதோ இந்த கார் டீலிங் பிசினஸ் எல்லாம் பண்றதா கேள்விப்பட்டேனே. எப்படி போயிட்டு இருக்கு அந்த பிசினஸ்? பரவாயில்ல சார். ஆரம்பத்தில் மரத்தடியில் தான் தொழில் ஆரம்பித்தேன். 2-3 வண்டியை விற்றேன். அதில் நல்ல லாபம் கிடச்சிது. அதை வச்சு தான் இந்த ஷெட்டை ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் தான் இந்த பழி என் மேலே விழுந்துச்சு. அதனால் கிடைச்ச அக்ரிமெண்ட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன சொல்கிற செல்வம்? ஆமாம் நந்தினி, தினா ஒரு ஃப்ரெண்டு வேலை செய்கிற கம்பெனியில் எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தாரு. அது விஷயமா அவங்க அக்ரிமெண்ட்லாம் கூட போட்டாங்க. அந்த நேரத்தில் தான் நான் இந்த கேஸில் மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டேன். நிரபராதின்னு விடுதலாகி வெளியில் வந்ததும் அந்த கம்பெனியில் பார்த்து பேசினா ஜெயிலுக்கு போனதை காரணமாக வச்சு அந்த அக்ரிமெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனி பேர் என்ன? ராஜீவ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட். செல்வம், நீ ஒன்னும் கவலைப்படாத. அர்ச்சனா பேர்ல ஷெட் ஆரம்பிச்சிருக்க, எல்லாம் ஓஹோன்னு வரும். சரி செல்வம், உன் விஷயம் கேள்விப்பட்டு உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்ப நாங்க கிளம்புறோம். அப்பா போலாம். இருங்க, நானே உங்களை கார்ல இறக்கி விட்டுறேன். இல்ல செல்வம், நாங்க வந்து ஆட்டோ வெயிட்டிங்ல தான் இருக்கு. நாங்க அதுலயே போறோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிங்க சார். அர்ச்சனா, நாங்க வரோமா? வாங்க. அர்ச்சனா வரேன். வரேன். நல்ல வேளைப்பா, நம்ம வந்த விஷயத்த சொல்லிடுவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எப்படிமா சொல்ல மனசு வரும்? செல்வத்தோட கஷ்டத்தை கேட்டேன்ல, அதனால தான் அந்த பேச்சே எடுக்கல. எங்க நீ சொல்லிடுவியோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேம்மா. செல்வம் இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்ப நான் மட்டும் எப்படிப்பா சொல்லுவேன்? சரிம்மா, நம்ம பிரச்சனை நம்மோடயே இருக்கட்டும். செல்வத்துக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். வா போலாம்.
அப்பதான் உண்மை வரும். சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறுத்துங்கம்மா. அட சொல்லிட்டு இருக்கல. நிறுத்துங்க. அடிச்சிட்டு இருக்கீங்க. நிறுத்துங்கம்மா. இவர் வேற வந்துட்டாரா? அம்மா நிறுத்த போறீங்களா இல்லையா? நிறுத்த போட்டு இப்படி அடிச்சா அப்படி. என்ன இன்ஸ்பெக்டர் இது? மாட்டை அடிக்கிற மாதிரி மனுஷங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. ஏன் சார் இவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களை கூப்பிட்டுருவாங்க, நீங்களும் வந்துருவீங்களா? அடிக்காம எப்படி சார் இவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்குறது? என்ன உண்மையை வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சார் இந்த அம்மாவும் இவனும் இன்னொருத்தரமா சேர்ந்து திட்டம் போட்டு கோயில் 5 பவுன் பிரேஸ்லெட்டை திருடி இருக்காங்க. ஒருத்தன் நகையை எடுத்துட்டு ஓடி போயிட்டான். இவங்க 2 பேரையும் பப்ளிக்கும் அந்த நகையை பறி கொடுத்தவரும் கொண்டு வந்து ஹேண்டல் பண்ணிருக்காங்க. ஓடினவன் எங்கன்னு கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்பேற்பட்டவங்களுக்கு போய் நீங்க வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களே. போதும் இன்ஸ்பெக்டர், ரொம்ப ஓவரா பேசாதீங்க. நான் ஒன்னும் சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறவங்கள கை நீட்டி லஞ்சம் வாங்கிட்டு காப்பாத்த வந்த அரசியல்வாதி இல்ல. நான் ரொம்ப நேர்மையானவன். இதோ இவங்க குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம் தான். அதனாலதான் இவங்க குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நான் ஓடி வரேன். சார் நகையை பறி கொடுத்தவன் சொல்றானே, இவன் திருடுனா இன்னொருத்த எடுத்துட்டு ஓடினானு. அதையே தான் நானும் சொல்றேன். இவங்க தரப்புல இருந்தா சொல்றாங்கல்ல, அவனுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும்ல. பொம்பளைன்னு கூட பார்க்காம இந்த அடி அடிச்சிருக்கீங்க, அந்த பையனையும் போட்டு அந்த அடி அடிச்சிருக்கீங்க. அடி தாங்காம அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சந்தேகத்தின் பேர்ல தானே அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. முதல்ல அவங்களை ரிலீஸ் பண்ணுங்க. சார் நகையை பறி கொடுத்தவன் எம்எல்ஏ கிட்ட போவன் நகையை மீட்டு கொடுங்கன்னு சொல்றான். என்ன பண்ண சொல்றீங்க? ஓஹோ, அப்ப நான் மினிஸ்டர் கிட்ட போட்டுமா? என்ன சார் முட்டுக்கட்ட போடுறீங்க? நான் விசாரிக்க வேணாமா? திருட்டை கண்டுபிடிக்க வேணாமா? விசாரிங்க, கண்டுபிடிங்க. நான் வேண்டான்னு சொல்லலையே. முறையா விசாரிச்சு ஓடி போனவனை தேடி கண்டுபிடிங்கன்னு தான் சொல்றேன். அதை விட்டுட்டு இவங்களையும் போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க. முதல்ல இவங்களை ரிலீஸ் பண்ணுங்க சார். இல்லன்னா நான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிட்ட போக வேண்டியது இருக்கும். என்ன சார் பயமுறுத்துறீங்களா? நான் ஒன்னும் பயமுறுத்தல இன்ஸ்பெக்டர். இவங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். திருடி பிழைக்கிற அளவுக்கு தரங்கட்ட குடும்பம் கிடையாது. என் வார்த்தையில நம்பிக்கை இல்லைன்னா நான் மினிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி தரேன், நீங்களே பேசுங்க. சார் சார் கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்களா சொல்றேன். இவங்க எப்ப விசாரணை கூட்டாலும் வருவாங்களா? வருவாங்க சார். ஓடி போனவனா அடையாளம் காட்டுவாங்க. என்னம்மா? கண்டிப்பா அடையாளம் காட்டுறீங்க. அப்புறம் என்ன சார்? யோ கான்ஸ்டபிள் சார், இவனை சட்டை போட்டு வெளியே கூட்டுவாங்க. சார் என் பொண்டாட்டியை மட்டும் வெளியில் அனுப்புங்க சார். அவனை பற்றி எனக்கு கவலையே இல்லைங்க. என்ன சார் பேசுறாரு இவரு? ஒரு கேஸுக்காக 2 பேரை கூட்டிட்டு வந்துட்டு ஒருத்தரை மட்டும் உள்ள வச்சுட்டு இன்னொருத்தரை எப்படி வெளியே அனுப்புங்க? உங்கவனம் உன் கோபத்தெல்லாம் வெளியே வச்சுக்கோ. முதல்ல உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர். வா. ரொம்ப நன்றிங்க ஐயா. முதல்ல பூங்காவனம் வந்து சொன்னப்ப செல்வத்துக்கும் அர்ச்சனாவுக்கும் நீங்க பண்ண கொடுமைகளுக்கு உள்ளேயே கிடக்கட்டுன்னு தான் சொன்னேன். அப்புறம் அர்ச்சனா வந்து கேட்டதுனால தான் ஸ்டேஷனுக்கே வந்தேன். எனக்கு நன்றி சொல்றதை விட செல்வத்துக்கும் அர்ச்சனாவுக்கும் நன்றி உள்ளவங்களா நடந்துக்குங்க. அது போதும். வரம் பூங்காவனம். வாங்க ஐயா. பாத்தியா பாக்கியம், நான் முதல்ல நம்ம செல்வத்திட்ட போய் அரசியல்வாதிகிட்ட சொல்லி எப்படியாவது பாக்கியத்தை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறான்னு நான் கேட்டதுக்கு இதில் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது, அர்ச்சனா என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் என் முடிவுன்னு சொல்லிட்டான். அர்ச்சனாவும் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் குழம்பி போயிருந்தப்போ தான் மனசு கேட்காத அர்ச்சனா இந்த அரசியல்வாதியை போய் பார்த்து உன்னை வெளியில் கூட்டிகிட்டு வர சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஒன்று புரிஞ்சுக்கோ பாக்கியம், நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அர்ச்சனா உயரத்துக்கு உன்னால் வரவே முடியாது. இனிமேலாவது இதை புரிஞ்சு நடந்துக்கோ. சரி, நான் போய் அவங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன். இரிய, நானும் உன் கூட வந்து அவங்களுக்கு நன்றி சொல்றேங்க. வேண்டாம் பாக்கியம், ராத்திரியெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன கோலத்தில் இருக்க பார். உன்னை இந்த கோலத்தில் பார்த்தா செல்வம் மனசு ரொம்ப ஒடிஞ்சு போயிடுவான். வேணாம் பாக்கியம், வருத்தப்படாது. நீ வீட்டில் போய் குளிச்சுட்டு ஏதாவது சமைச்சு சாப்பிடு, நான் போயிட்டு வந்துடுறேன்.
அவன் சகவாசத்தை இங்கேயே விட்டு போயிடு. இல்ல சொல்லிட்டான். என்ன அந்த மாதிரி கூப்பிடாதடா. அந்த மனுஷன் சொன்ன மாதிரி உன்னை பார்த்த பாவத்தினால தானே என்னமோ நான் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு இப்படி அவமானப்பட்டு நிக்கிறேன். இத பாரு, நீ எப்ப என் கூட இருந்தாலும் என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கெட்டு போயிடுது. இன்னொரு வாட்டி என் அம்மானை கூப்பிடாத, என் பின்னாடி வராத. அர்ச்சனா, வாங்க மாமா. ஆ. எம்மாடி, உண்மையிலே உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அப்பா உங்க வயசு என்னாச்சு? நீங்க போய் கையெடுத்துலாம் கும்பிட்டுட்டு இருக்கீங்க? இல்லப்பா, நீங்க 2 பேரும் செஞ்ச உதவிக்கு கையெடுத்து கும்பிடுறது மட்டும் இல்ல, உங்க காலில் விழுந்தே நன்றி சொல்லலாம். அவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அப்படி நாங்க என்ன உதவி பண்ணிட்டோம்? என்னம்மா செல்வம் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறான்? அப்படின்னா நீ செல்வத்துக்கு தெரியாம தான் இவ்வளவு பெரிய உதவி செஞ்சியா? ஆமா மாமா, நேத்து நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ராத்திரி பூரா இவர் தூங்கவே இல்லை. மன உளைச்சல்ல புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தாரு. அதான் விடிஞ்ச உடனே கவுன்சிலரை போய் பார்த்து அவங்கள வெளியே எடுக்க உதவி பண்ணுங்கன்னு சொன்னேன். உங்க நிம்மதி தான் மாமா எங்களுக்கு சந்தோஷம். இப்போ உங்க மனசுக்கு நிம்மதி கிடைச்சிருச்சா? ரொம்ப நிம்மதிமா. பாத்தியாப்பா, அர்ச்சனா அவன் மனசெறிஞ்சு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கா. இதில் என்ன சிக்கல்னா, வாசு பையலும் வெளியில் வந்துட்டான். நான் இன்ஸ்பெக்டர் சொன்னேன், வாசுவை வெளியில் விட வேண்டாம் சார், என் பொண்டாட்டியை மட்டும் வெளியில் விடுங்க போதுன்னு. ஆனால் அதுக்கு சட்டத்தில் இடமில்ல. அவனையும் வெளியில் விடுங்கனாரு, அவன் வெளியில் வந்துட்டான்ப்பா. அதான் உங்கள் 2 பேரையும் பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அர்ச்சனா உனக்கே தெரியாமல் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. செல்வம், எங்கள் அண்ணன் குலதெய்வத்தை விட ஒரு படி வசந்தம் வந்தாண்டாண்டி. ஆனால் உன்னை விட ஒரு படி வசந்தம் வந்தாண்டா அர்ச்சனா. சரி விடுங்கப்பா, அவங்க தான் இப்போ வெளில வந்துட்டாங்கல்ல, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனால் நியாயமாக பார்த்தா பாக்கியத்தையும் கூட்டிகிட்டு வந்தால் நன்றி சொல்லியிருக்கணும். அவளும் வரேன்னு தான் சொன்னான். ஆனால் பாவம் ராத்திரிலாம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு தூங்காமல் கொல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தா. அப்படியே பார்த்தா நீ ரொம்ப மனசங்கடப்படுவேன்னு தான், வேணா நீ வீட்டுக்கு போ, நான் போய் அவங்கள பார்த்து நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நல்ல வேளை நீங்க அவங்கள கூட்டிட்டு வராம இருந்தீங்க. கூட்டிட்டு வந்திருந்தா நான் அவங்கள சேர்த்துட்டு இருந்திருக்கவே மாட்டேன். என்னம்மா, அரசியல்வாதியை பார்த்து பாக்கியத்தை ஜாமீனில் எடுக்க சொன்னது நீ தான். இப்போ கூட்டிகிட்டு வந்தால் உள்ளே சேர்த்துருக்க மாட்டேன்னு சொல்கிற? கவுன்சிலர்கிட்ட நான் போய் உதவி கேட்டது என் புருஷனுக்காகவும் வயசான நீங்க எங்க வீடு தேடி வந்து உதவி கேட்டதுக்காக மட்டும்தான். மத்தபடி அந்த அம்மாவும் வாசுவும் எங்களுக்கு பண்ண துரோகத்தை என் உயிருள்ள வரைக்கும் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். உங்ககிட்ட இன்னொன்னு கேக்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னம்மா கேட்க போற? அந்த வாசுவை அப்படியே விட்டுட போறாங்களா இல்ல பழையபடி சேர்த்துக்க போறாங்களா? என்னம்மா அப்படி கேட்ட? அவனை எப்படிம்மா அவன் சேர்த்துக்குவா? ஏதோ செய்யாத குற்றத்துக்கு அடி வாங்குறானேன்னு தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போனான். அதுதான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே என்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லை, அவனை எப்பவுமே கூட சேர்த்துக்க மாட்டேன்னு கற்பூரம் அடிச்சுல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் எப்படி சேர்த்துக்குவா? எனக்கு என்னமோ அவங்க மேல நம்பிக்கை இல்லை மாமா. தாயும் புள்ளியும் மறுபடியும் ஒன்னாதான் இருக்க போறாங்க. என்ன அர்ச்சனா அது? அப்பா இப்போ நம்பிக்கையா சொல்றாரு, நீ நம்பிக்கை இல்லாம பேசின எப்படி? நம்பு. அந்த அம்மா விஷயத்துல ஏற்கனவே நம்பி ஏமாந்தவனா, அதனால எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை. இனிமே அவங்கள பத்தி பேச போறதும் இல்லை. கிளம்புறங்க. அர்ச்சனா, என் பேர் எங்கம்மா? உள்ளதான் தூங்கிட்டு இருக்கான், வந்து பாருங்க. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாக்யா, பாக்யா. ஏ பாக்யா, என்னாச்சு?
மணி 8 தான் ஆகுது, இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டாளா? பாக்யா! இந்த வரையா அப்பா. வாயா, அர்ச்சனா செல்வத்தை பத்தி நன்றி சொல்லியா? பார்த்து நன்றி சொல்லியாச்சு. ஆமா, நீ ஏன் கதவை திறக்க எவ்வளோ நேரம் ஆச்சு? அது அடுப்படியில வேலையா இருந்தையா. நீ வா, உள்ள வா. ஆ. அப்பா. என்னடி சமையல்லாம் ஆயிடுச்சா? ஆச்சியா, நீ போய் கை கால் கழுவிட்டு வா. ஏன்டி ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு தெரியும்டி. ஒரு ராத்திரியெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு வந்தா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரியாக பேச தான் செய்வாங்க. என்ன பண்ண முடியும்? நீ ஒன்றும் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாது, எல்லாம் சரியாக போயிடும். போய் சாப்பாடு எடுத்து வை, நான் போய் கை கால் அலம்பிட்டு வரேன்.